வெளிச்சம் வரணும்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லல. நான் உங்களுக்கு முன்னாடி கற்றுக்கிறேன், பின்னாடி கற்றுக்கிறேன். வேற ஒன்று இன்னைக்கு நான் இன்னைக்கு கற்றுக்கிறேன், நாளைக்கு கற்றுக்கிறேன். அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. இப்போ போன தடவை பார்க்கும்போது முதல் மாதம் எதை படித்தோன்னாக்கா பழைய ஏற்பாடு, அதாவது வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். வேதத்தை ஏன் படிக்கணும்னு பார்த்தோம். ஏன் படிக்கணும்னு எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? 10 பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 10 பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம். 10 பாயிண்ட் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதனால தான் நம்ம வேதத்தை படிக்கணும். உங்களுக்கு இல்லைனாக்கா பிரதருக்கு அப்புறம் என்ன தரலாம். அடுத்தது பழைய ஏற்பாடு எப்படி படிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? பழைய ஏற்பாடு இப்போ நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அது 5வது மாதம். நான் எத்தனை பேர் அந்த வீட்டு பாடம் செஞ்சீங்களே தெரில. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் கரெக்டாக தாமஸ் பிரதர் வந்து 3வது மாதம் வரல. 2வது மாதம் ஒரு கேள்வி கேட்டார். எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இல்லையே இந்த ராஜாக்களில் கேட்டார் இல்லையா? 3வது மாதம் அவர் அவங்க ஒய்ஃபுக்கு வரல. இந்த மாதம் கொடுத்துட்டவர். என்னது என் ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணுகிறேன். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். 5 மாதமா எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு தெரியல. என்ன ஹோம்ஒர்க்? 66 புத்தகம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு பாஸ்டர் இல்லை, பாஸ்டர்னா மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நமக்கு அது உள்ளே போக முடியாது. வேறு ஒன்றும் இல்லை. யா உதாரணத்துக்கு எடுத்துனா அந்த லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டு அதுக்கு இந்த லிஸ்ட்டு வந்து அதை கொடுத்தவங்க ராஜா, இஸ்ரேல் ராஜாக்கள், யூதா ராஜா இல்லையா? அந்த ராஜ் எப்போ தெரிஞ்சுதான்? சாலமோனுக்கு பிறகு இல்லையா? முதல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியெல்லாம் இஸ்ரேல் நாடுனா ஒரே நாடு. எரபயாமுக்கு பின்னாடி பார்க்கும்போது அது இஸ்ரேலா யூதான்னு பார்க்கணும் இல்லையா? போகிற வெள்ளிக்கிழமை எங்களுக்கு மீட்டிங் சர்ச்சில், ஏதாவது நம்ம வீக்லி மீட்டிங் வச்சுப்போம். பிரதர் மெசேஜ் எடுத்தார். எது எடுத்தார்னா 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் எடுத்தார் இல்லையா? 7ஆம் அதிகாரத்தில் வந்து ராஜாவை பற்றி சொல்லி வரான். 6ஆம் அதிகாரத்தில் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து சீரிய நாட்டில் முற்றுகை போட்டாங்க. அப்படியே அந்த ராஜா பேர் என்னன்னு கேட்டார். ஏற்கனவே ஒரு தடவை 2 3 தடவை கேட்டுக்கிறேன். என்ன ராஜா அவரு? அதுதான் அந்த லிஸ்ட்டு வீட்டில் போய் படிக்கணும். ஒன்றாச்சுங்களா? இப்போ தெரிலன்னா இங்கே போட்டுக்கிறோம் பாருங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துலேருந்து 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் யோராம் ராஜா வராரு இல்லையா? யோராம் ராஜா வராரு. இந்த லிஸ்ட் இல்லாத ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை படிக்க முடியாதுங்க, சான்ஸே இல்லை. நான் அதனால தான் நான் உங்களுக்கு 3 மாதம் அதே நடத்துகிறேன் இல்லையா? இப்போ பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்கு? 39. புதிய ஏற்பாட்டில் அதில் எப்படி பிரிவு பிரிச்சாங்க? அதில் எத்தனை பிரிவு இருக்கு? 3 மாதம் டீச் பண்ணணும். 3 மாதம் டீச் பண்ணதில்ல. ஒரு நோட் புக் கொடுத்து எழுதிக்க சொன்னேன். அந்த நோட் புக் இருக்குதா என்னன்னு தெரியல. மாதம் ஒரு நோட் புக் தரேன். கொடுக்கறது பெருசு இல்லை. நான் முதல்ல பிரமாண புத்தகம். அது எத்தனை? 5 புத்தகம். அதுக்கப்புறம் கவிதை புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம். பெருசு சின்னது இல்லையா? இது மனப்பாடமாக வந்துடணும் இல்லையா? பிரமாண புத்தகம் சட்டத்திட்டங்கள் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் 5, யோசுவாலேருந்து என்ன இது? யோபு வரலாம். அது என்ன இது? நடந்த சம்பவங்கள். புரியல சொல்றது? அதாவது மோசேக்கு சொல்லும்போது நடந்த சம்பவம் இல்லை, அது அதிகமா அவர் பிறக்கத்துக்கு முன்னாடி சம்பவத்தை சொன்னார் தேவன் ஆதியாகமத்திலிருந்து. அதனால அது பிரமாண புத்தகம். யோசுவாலேருந்து நடந்த சம்பவம், சரித்திரம். எது வரலாம்? யோபு சரித்திர புத்தகம் தான் வரும். சில பேர் பாடல் புத்தகம். யோபு வந்து சரித்திர புத்தகம். அது வேலை சரித்திர புத்தகம். அதுக்கப்புறம் பாடல் புத்தகம், அதாவது கவிதை புத்தகம், சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாடல். அதுக்கப்புறம் வரதெல்லாம் என்னது? தீர்க்க தரிசன புத்தகம். அதில் பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், சின்ன தீர்க்கம். அது ஏசையா, புலம்பல் சேர்ந்து வருது. எசேக்கியேல், தானியேல் பெரிய தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மிச்சம் 12 இருக்குது இல்லையா? அந்த 12 தொடர்ந்து
ஓசியா, ஆமோஸ், யோவேல். அக்காய் 5 மாசமா கொடுத்தேன். 12 வரணும். இப்ப அந்த தீர்க்க தரிசனம்லாம் புரியுதா? ஏசியா தீர்க்கதரிசி யார் பீரியட்ல இருக்கிறாரு? இதை முடிச்சுட்டு போறோம் மத்தேயுக்கு, அப்பதான் புரியும். ஏன்னா புதிய ஏற்பாடுல வேற ஏசியா தீர்க்கதரிசி யாருடைய பீரியட்ல இருந்தாரு? பேரெல்லாம் சொல்ல வரும், உதாரணமா சொல்ல போறோம். ஏசையா பெரிய தீர்க்கதரிசி, அதை பற்றி நிறைய பிரசங்கம் பண்றோம். அது பேக்ரவுண்ட் தரணும் இல்லையா? அவர் எந்த காலத்துல இருந்தாரு? எசேக்கியா ராஜா. ராஜா கரெக்ட். ராஜாக்கள் பீரியட்ல இருக்கிறாரு. ஏசையா ராஜாக்கள் பீரியட்ல வாழறாரு. அதுக்கப்புறம் எரேமியா வர்றாரு. எரேமியா எந்த பீரியட்ல வாழறாரு? எரேமியா எந்த பக்கத்து பக்கத்துல தான் போட்டுக்கிறாங்க. ராஜாகிரிலே இருக்கிறாரு, தீர்க்கதரிசி. எல்லாமே தீர்க்கதரிசி தான். எரேமியா எந்த காலத்துல வாழறாரு? கடைசி ராஜா சிறையிருப்பு போறாங்கல்ல, அப்போ வாழறாரு. அப்ப இருக்கிறாரு எரேமியா. எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? புலம்பல். எரேமியா புலம்பல் சிறை போச்சு. எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? கிளியரா சொல்லணும் தானே. அடுத்த சப்ஜெக்ட், அதாவது 1ஆம் கிளாஸ் பசங்க 2ஆம் கிளாஸ் படிக்க முடியாது, புரியுங்களா? இப்போ இந்த இது பார்க்கும்போது முதல் டைம் கொடுக்கும்போது எத்தனை வருஷம் ஆனாங்கன்னு தான் கொடுத்தேன். ரெஃபரன்ஸ் கொடுக்கல உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கல யாரும் இல்லையா? ஏன்னா அது போதும், அதுக்கு அடுத்த பாடம் தான் இது வரணும், அப்படிதான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? யார் பீரியட்ல? எரேமியா எங்க இருக்கிறாரு? எருசலேமில் இருக்கிறாரு, யூதேயாவில் இருக்கிறாரு. எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? பாபிலோன்ல இருக்கிறாரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன புத்தகம்? அப்படி வரிசையா வருது. பாபிலோன் பற்றி படிக்கணும்னா தானியேல். அப்புறம் முன்னன்னு சொல்லி வரோம் பாருங்க. அப்படியே இப்போ ஆதி ஆமத்துல இருந்து அப்படியே வரிசையா படிச்சுட்டு வரோம். புரியும்? ஒன்றும் இல்லை. 2 ராஜாக்கள் படிச்சுட்டு வரோம். அதுக்கப்புறம் 1 நாளாகும் 2 நாளாகும். அது 1 நாளாகும் 2 நாளாகும் எதுக்குன்னா மொத்தமாக எழுதியிருப்பாங்க, ஆதாம்லேருந்து எழுதியிருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அடிமைப்பட்டு போயிடுறாங்க இல்லையா? போயிட்ட பிறகு 70 வருஷம் அங்கே அடிமையாகிறாங்க. இதுக்கப்புறம் சந்தையெல்லாம் மாறி எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அப்போ இந்த எஸ்ரா வேத பாருன்னு கேட்கறாரு. இதெல்லாம் கேட்கும் ஒன்றும் தெரியல. அவங்களுக்காக மறுபடியும் எழுதுறாரு. மறுபடியும் 1 4 2 எழுதுறாரு. அப்போ இந்த 4ஆம் படிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் என்ன புத்தகம் வருது? 4ஆம் அடுத்தது என்ன வருது? எஸ்ரா வருது. எஸ்ராவை படிக்கக்கூடாது, எஸ்ராவை படிச்சா புரியாது, சரித்திரம் அப்படியே வரணும். 4ஆவது அப்புறம் இந்த ராஜாக்கள்லாம் எங்க போயிடுறாங்க? இப்போ அவங்க பின்னாடியே போறோம். நம்ம பாபிலோனுக்கு போயிடும். பாபிலோன்ல அங்க யாரை படிக்கணும்? தானியேலை படிச்சுட்டு 70 வருஷம் சிறை இருப்பாங்க இருக்கிறாங்க. மறுபடியும் எங்க வரணும்? எஸ்ராக்கு வரணும். அப்பதான் புரியும். இப்படிதான் வேலைக்கு சொன்ன பழைய இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் ஆலயத்தை கட்டுறாங்க இல்லையா? மறுபடியும் வராங்க. அப்படியே தீர்க்கதரிசிலாம் சொன்ன பிறகு அந்த கட்டும்போது தான் ஆகாய தீர்க்கதரிசில வராங்க. ஆகாய சகரையெல்லாம் கடைசியில மல்கியா தீர்க்கதரிசி வந்த பிறகு அது தேவனுடைய சத்தம், தேவனுடைய தீர்க்க தரிசனம் அதோடு அவங்களுக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தேவன் யாருக்கிட்டையும் பேசல, யாருக்கிட்டையும் பேசல. பேசாததுனால நடுவில் நிறைய என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் எழுதி அதை பற்றியெல்லாம் பேசுறாங்க, எழுதுறாங்க. அதெல்லாம் இப்போ யாருக்கிட்டையும் பேசாத பீரியட் எவ்வளோன்னா 400 வருஷம் இல்லையா? மல்கியால 400 வருஷம். மத்தேயு 400 வருஷம் பீரியடு. இந்த பீரியட்ல தேவன் யார்கிட்டையும் பேசல. அது ஒரு டார்க் ஏஜ், இருண்ட காலம்ன்றாங்க. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் எங்க விட்டாங்களோ அங்கே தான் புதிய ஏற்பாட்டில் தொடங்குறாங்க இல்ல? பழைய ஏற்பாட்டில் எங்க விடுறாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு விடுறாரு. ஒரு நம்பிக்கையோடு என்னன்னா மேசியா வருவா. அந்த நம்பிக்கையில தீர்க்க தரிசனம் முடிஞ்சு போகுது. இதே மல்கியால வருது, ஏசாயால வருது. அந்த தீர்க்க தரிசனம் அந்த மேசியா வரதுக்கு முன்னாடி வனாந்தரத்திலே கூப்பிடுற சத்தம் அது மல்கியால வருது, ஏசாயால வருது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு எங்க முடியுதுன்னா
ஒரு வனாந்தரத்தில் கூப்பிட சத்துவம் முடியும் போது மத்தேயில அதே இடத்துல தான் தொடங்குறாரு. அதே இடத்துல தான் தொடங்குறாரு. இப்ப இந்த நான் மத்தேயை பார்க்கும்போது மத்தேய்க்கு வந்துட்ட பிறகு நம்ம ஈஸியா படிச்சுன்னு வந்துடணும். முதல்ல என்ன 1ஆம் அதிகாரத்துல வம்ச வரலாறு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகத்துக்கும் பேக்ரவுண்ட் படிச்சாதான் புரியும். ஏன்னு கேட்டா சுவிசேஷ புத்தகத்துல இப்ப புதிய ஏற்பாடு வரும். புதிய ஏற்பாடு எப்படி பிரிக்கிறாங்க? சுவிசேஷ புத்தகம் 4 மத்தேயு, மார்க்கு,